ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீப காலமாக மீடியாவில் பரபரப்பாக அடிபடக்கூடிய ஒரு அரசியல் காமெடியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அரசியல் காமெடியன் பண்ணுற குழப்பங்களுக்கு அளவே இல்லை. தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் அரசியல் காய் நகரத்திற்கு பெரும் புள்ளியாகவும் காட்டிக்கொள்ளணுன்றதுக்காகவும் தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் பல்வேறு காமெடி வேலைகளில் ஈடுபட்டு இருக்க அந்த காமெடியன் பேர் தான் ஆதவ் அர்ஜுனா. அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த நபர் வந்து ஏற்கனவே திமுகவில் போய் அங்கே ஒட்டிக்கிட்டு இருந்துட்டு அங்கேயும் துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து அண்ணன் திருமாவளவனை நாசக்காடு படுத்தணும்னு நினச்சி என்னென்ன தன்னோட சுயலாபத்துக்காக ஏதோ பண்ணாப்புல அங்கேருந்து துரத்தி விடப்பட்டு தற்போது தாவேகா என்கிற விஜய் கட்சியில் உள்ளே புகுந்து ஆட்டிக்கிட்டு இருக்க அந்த நபரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நபருக்கு நமக்கு எந்த பகையோ இதோ கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கோமாளிலாம் நீங்கள்லாம் எங்கேருந்துடா வர்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டைப்பு தான் ஆதவ் அர்ஜுனாவோட கேரக்டர். அதை வடிவேல் சொல்லாப்புல தினம் ஒரு கிறுக்கனை சந்திக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. தினம் ஒரு கிறுக்கனிங்களாம் எங்கேருந்து வரீங்கன்ற மாதிரி தான் இந்த ஆதவ் அர்ஜுனாவை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆதவ் அர்ஜுனா யார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் பார்க்குறவங்களும் ரெகுலராக தெரியும். நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணியிருக்கோம். அதாவது லாட்ரி ஜாம்பவான் மார்ட்டின், கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 கோடி சொத்துக்கு அதிபதியான மார்ட்டின், அவருடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. ஸோ இப்போ மார்ட்டினோட சொந்தக்காரரா இல்லை பொண்ணு பார்த்து அவர் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்னா அது கிடையாது. இந்த ஆதவ் அர்ஜுனா பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இந்த டிவிக்கோட நிலை என்னன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஆதவ் அர்ஜுனாவை கடைசியில் வீட்டை விட்டே துரத்தி விட போகிறாங்கன்ற அப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மார்ட்டினை பற்றி பலருக்கும் தெரியும். அந்த மார்ட்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்மாவில் பிறந்து வளர்ந்து பெரிய தொழிலதிபராக மாறி நார்த் ஈஸ்ட்டில் உள்ள 7 சிஸ்டர்ஸ் அப்படின்ற 7 மாநிலங்களை தன் கையில் வைத்து கொண்டிருப்பவர் இப்போ வரைக்கும் லாட்ரி டான் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபா வந்து எலெக்ஷனுக்காக தேர்தல் நிதியாக கொடுத்தவர். பிஜேபிக்கும் சரி டிஎம்கேக்கும் சரி இப்படி ஒரு மிகப்பெரிய ஜாம்பம். இவருடைய மர்மம் வந்து ஆதவ் அர்ஜுனா. சரி, ஆதவ் அர்ஜுனா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனா ஒரு அனாதையான மனிதன். அது வந்து நம்ம தப்பாக சொல்லலை. அவருக்கு தந்தை சிறு வயதிலே இறந்துடுறாரு, தாய் இறந்துடுறாங்க, ஹாஸ்டலில் வளர்கிறாரு. அப்படி வளர்ந்தோன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக உருவெடுக்கிறாரு. பேஸ்கெட் பாலில் உருவெடுத்து என்ன பண்ணாலும் ஒரு நல்ல பிளேயர், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு முழுமையான ஒரு அமாவாசை அப்படின்றத நீங்கள் பார்த்தா அவரோட லைஃப் ஸ்டைலை பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஆதவ் அர்ஜுனாவோட வரலாறு நம்ம முதல்ல இவங்கெல்லாம் ஒரு வரலாறா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் இப்போதைக்கு காசை கொடுத்து மீடியா டைவெர்ட் பண்ணி வச்சுருக்கனால பேர் அடிபடுது இல்லையா? அப்போ இந்த போன்ற தீய சக்திகளெல்லாம் வந்து தீய சக்தின்னு அதை சொல்ல முடியாது, லூஸு என்னென்னா ஒரு காமெடி கமநாட்டி அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர பாவம். ஆனால் ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது. ஆனால் ஒரு என்னென்னா தன்னை பெரிய ஆளாக நினைத்து கொண்டு பணம் இருக்கிறதுனால அது இவர் பணம் கிடையாது, மாமனார் பணம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தளவுக்கு இவருக்கு ஆதவ் அர்ஜுனான்ற பேரே கிடையாது. இவர் பேர் திருமுருகனோ இல்லை குமரனோ ஏதோ ஒரு பேரில் தான் இவர் இருக்கார். இவர் எப்படி ஆதவ் அர்ஜுனாவை மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்கெட் பால் அப்படியே வந்துகிட்டே இருக்கும்போது கலைஞர் வீட்டில் அவருடைய பொண்ணு இருக்காங்களே செல்வி, அவங்களுக்கு ரிலேஷன், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ஒருத்தட்ட போய் வேலைக்கு சேர்றாரு. இதுதான் இந்த அமாவாசையோட முதல் வேலை. எப்படின்னா, டாப்பில் அரசியலில் டாப்பில் இல்லை சக்தி வாய்ந்த மனிதர்கள்ட்ட போய் பிஏ மாதிரி ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதை வைத்து நம்ம வளரலான்னு சொல்லி அங்கே போய் சேர்ந்து கொஞ்ச நாள் இருக்கார். இருந்துட்டு அடுத்த டார்கெட் யாருக்கு போடுறாரு அப்படின்னா, கோடீஸ்வரன் மார்ட்டினுக்கு போடுறாரு. மார்ட்டினை பற்றி சில அப்பப்போ செய்திகள் அடிபடும். அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, கோடீஸ்வரர் மார்ட்டினுடைய பொண்ணு அவங்க கொஞ்சம் வந்து உடம்பை குறைக்கணும்னு இருக்க மாதிரி பல பெண்கள் இருக்காங்களே, இப்போ நம்ம குடும்பத்திலே இருப்பாங்க. கொஞ்சம் உடம்பு கூட இருந்தால் கூட குறைக்கணும், அதுக்கு நல்லா எக்ஸசைஸ் யார் சொல்லி தராங்க, யார் இது பண்ணுறாங்கன்றது தேடி போவாங்க இல்லையா? அப்படி வந்து ஏதோ ஒரு இதில் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்தவர் தான் அந்த பெண். அவரை வந்து காதலித்து திருமணம் செய்கிறாரு. அப்போ போய் பொண்ணு கேட்குறாரு, அவங்க தரமாட்டேன்றாங்க. அதுக்கு வந்து பல பணக்காரர்களுடைய சுற்றுறார் இவர். யாரோடனா, திருச்சியில் செல்வாக்குமிக்க அடைக்கலராஜ் அவர்களுடைய மகனோட. அதாவது தேடி யதார்த்தமாக நடக்கிற மாதிரி பழக்கம் வச்சுக்கிறது தான் இந்த அமாவாசையோட முக்கியமான வேலை. அப்படி தேடி போய் அவரோட பழக்கம் வச்சுக்கிட்டு அவரோட என்ன சென்னையில் ஒரு முக்கிய புள்ளி, அவர் வந்து என்னென்னா அதிமுகவில் இருந்த ஒரு முக்கிய தலைவர்களுடைய பேரன். ஸோ அவரோட பழக்கம் இப்படி முக்கிய புள்ளிகளுடைய பழக்கம் வைத்துக்கொண்டு அப்பாவியாக நடித்து அந்த பெண்ணை வந்து காதல் திருமணம் செய்கிறாரு. செஞ்சோம்னா பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியான மாமனாருடைய மகளை கல்யாணம் பண்ணுறாரு. கல்யாணம் உடனே அவர் வந்து ஒரு இரும்பு கம்பெனி ராஜா டிஎம்டின்னு ஒரு கம்பெனி வாங்கி கொடுக்குறாரு. அது சர்வநாசப்படுது. ஏன்னா தொழிலும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது, பேஸ்கெட் பால் விளாட தெரியும், நல்லா உடம்பை மட்டும் வளர்த்து வச்சுருப்பாப்புல, மண்டையில் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா தொழில் ஆரம்பித்து கொடுக்குறாங்க. 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா காலி. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து கொடுக்குறாங்க, அதையும் காலி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, பிரசாந்த் கிஷோர்கிட்ட போய் நம்ம வந்து ஒரு பெரிய
தேர்தல் வியூக வகுப்பாளர் மாதிரி உள்ளே புகுந்து ஏதாவது கட்சியில் எம்பி ஆயிடணும், மினிஸ்டர் ஆயிடணுன்ற ஆசையில் தப்புன்னு திமுகவில் போய் நெருங்கி பழகி பிரசாந்த் கிஷோரை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோருக்கு செலவு பண்ணி அந்த ஆள் மண்டையை கழுவி அங்கேருந்து திமுக வந்து கோர்த்து விட்டது யாருன்னா இந்த அமாவாசை தான். இந்த அமாவாசை என்ன பண்ணுறது, கூட்டு வந்து கோர்த்து விட்டு திமுகவில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் தேர்தல் அதுக்கு முன்னாடி வாங்கலை, ஜெயித்ததுக்கப்புறம் 400 கோடி ரூபாய் அளவுக்கு வாங்கி அதில் ஒரு கட்டிங்கை போட்டு ஒரு 100 கோடி ரூபா ஏன்னா லாபம் பார்த்து அதுதான் ஆதவர்ஜனா சம்பாதிச்ச ஒரே அமௌண்ட். மித்தபடி ஆதவர்ஜனாண்ட ஒரு மண்ணாங்கட்டி கூட கிடையாது, என் மாமனார் கொடுத்தா தான் உண்டு. ஸோ மாமனாரை கழட்டி விட்டார், இது வெளி இது வேலைக்கு ஆகும் போது சரி அரசியலில் போய் எதையோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இப்போ மாமனாருக்கே வெடி வச்சிருச்சு தொழிலில். என்ன பண்ணுறதுன்னா கொண்டு போய் அண்ணாமலையவே வந்து கட்டையை கொடுத்து மத்திய அரசில் இருக்கவர்களே கட்டையை கொடுத்து அண்ணாமலை ஆகாவலின்னு சொன்னோன்னே அந்த அண்ணாமலை கொந்தளிச்சு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி உடனே ரைடு விடு மாமனாரை தூக்குன்ட்டாங்க, காசை பிடுங்க அது இது மகனை தூக்குனோடனே இவருடைய மச்சனை டென்ஷன் ஆகிட்டாப்புல. ஏற்கனவே இவரோட மனைவி கடந்த ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை போட்டு எனக்கு அவர் கணவர் தான், ஆனால் வேறு எந்த விதத்துலேயும் அவர் எங்களுக்கு தொடர்பு கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கு அவருடைய அரசியல் கருத்துக்களுக்கோ அவர் பேசுகிற பேச்சுக்கோ நாங்கள் பொறுப்பாளி ஆக முடியாதுன்னு பாவம் ஒரு ட்வீட்டை போட்டாப்புல. ஒரு மிக நல்ல மனுஷி. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ அவங்க அண்ணனும் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதாவது இவர் மச்சனை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், இவர் வந்து மார்ட்டினோட பையன், அவரோட தங்கச்சி தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரா. அவர் கொந்தளிச்சு போய் அவருக்கு ஃபோன் அடித்து மிரட்டியிருப்பாங்க போல் பிஜேபியிலேருந்து. அவர் ஏற்கனவே பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாப்புல, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே சேர்ந்து பெரிய டொனேஷனை கொடுத்து அங்கே ஓட்டிகிட்டு இருக்க நேரத்தில் அண்ணாமலையை போட்டு கழுவி ஆதவர்ஜனா ஊற்றினோடனே இவர் டென்ஷன் ஆகிட்டாப்புல. என்னென்னா நம்ம போடுற சோத்தை தின்னுட்டு நம்ம அப்பாவோட காசை வச்சுக்கிட்டு அம்மா அப்பாவோட பேக்ரவுண்டை காட்டிக்கிட்டு பில்டப்லாம் விட்டு நம்ம குடும்பத்தையே அழிச்சிடுவான் போலன்னு சொல்லி உடனே ஒரு ட்வீட் அன்றைக்கி போட்டிருக்காப்புல. என்னென்னா ஆதவர்ஜனா செய்வது மிகப்பெரிய டுபாக்கூர் வேலை, இந்த டுபாக்கூருக்கும் எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் கிடையாது, அவருடைய கருத்துக்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு லாங் ட்வீட்டை போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I state my objection and apology against Arjun Adhav's unparliamentary statement against Tamil Nadu BJP President Thiru K. Annamalai, who is tirelessly working towards welfare of the people of Tamil Nadu. I also support his statement that he is misusing his father-in-law's money, that's my father's money, damaging our family's reputation and creating all kind of unnecessary issues by joining random political parties to satisfy his political and financial greed by aligning with Prashant Kishore அப்படின்னு போட்டு நீளமாக போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி ஒரு அதாவது தன்னுடைய தங்கச்சி புருஷனையே கழுவி ஊற்றி பணம் சம்பாதிப்பதற்காகவும் ஏதோ ரேண்டமாக ஒரு டுபாக்கூர் அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இந்த பிரசாந்த் கிஷோர்னு ஒரு கிறுக்கன் இருக்கான் அவனையும் கூட வச்சு அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தம் கிடையாது, எங்கள் அப்பா பேரையும் எங்கள் குடும்ப பேரையும் கெடுத்து குடிச்சவர் ஆகணுன்றக்காக இந்த ஆதவர்ஜனா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட்டை போட்டது தான் பரபரப்பாகிருக்கு. ஏன்னா அடுத்து வந்து இதை பார்த்தோன்னே பயந்து விஜய் வந்து கொஞ்சம் டம்மி பண்ணி துரத்தி விடலாம். அடுத்து வந்து ஆதவர்ஜனாக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க மாமனார், மருமகன், மச்சினன், மனைவி எல்லாருமே துரத்தி விட்டுருவாங்க. கடைசியில் வீட்டை விட்டே துரத்தி விடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுவாப்புல. ஆனால் ஆதவர்ஜனா அதுக்கு அடங்க மாட்டாப்புல. இந்த அமாவாசை என்ன பண்ணணும்னா அடுத்து 2026 வரைக்கும் விஜயை போட்டு எதையாவது ஒன்று பெரட்டி மண்டையை கழுவி தான் பெரிய அரசியல். இதில் என்னென்னா இவர் விரலில் பேனா வேறு சுற்றுவார். ஏன்னா இவர் வந்து யூக வகுப்பாளராக காசை கொடுத்து இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க, ஏட்டையா அவங்கள மார்க்கெட்டில் வச்சு அடித்தா தான் ஏட்டையா நான் பெரிய ஆள் ஆக முடியுன்ற மாதிரி சில கோடி மீடியாவுக்கு இந்த டுபாக்கூர் மீடியாவுக்கு காசை கொடுத்து என்னைய பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்லி பேட்டி 1-to-1 பேட்டி எடுக்க வச்சு இந்த மாதிரி மீடியாக்கெல்லாம் இவனை மாதிரி ஆளை சீண்டாது. காசை கொடுத்து இழுத்துனா இவர் பேனா வச்சுட்டே பேட்டி கொடுப்பார். எதுக்கு பேனாவை சுற்றுற நீ, ஏன்னா பேனா வச்சு ஒரு எழுதி ஒரு கணக்கு காட்டினாலும் பரவாயில்ல, பேனா வச்சு சுற்றிக்கிட்டே ஒரு பெரிய அரசியல் அறிஞர் ஞானி அவர். ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, இப்போ ஒரு விஷயத்தை வாசித்து படிட்டான்னு கூட படிக்க தெரியாத ஒரு நபர் டுபாக்கூர். இந்த டுபாக்கூர் வந்து கையில் பேனா சுற்றி பேட்டிட்டு இதையும் மானங்கட்டவங்க எடுத்து போடுறாங்க. இப்போ யாருன்னே தெரியாது அரசியலில். அது மாதிரி ஒரு பிச்சைக்கார ஃபோட்டோவை அட்டைப்படத்தில் போட்டுருவாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் சாதனையாளர்களை கூட போட மாட்டாங்க. ஃபோட்டோகிராஃபி அழகுக்காக சில நேரம் சில முக்கிய பத்திரிகைகள் பிச்சைக்காரனோட முகம் கூட அட்டைப்படத்தில் வருன்ற மாதிரி காசை வாங்கிட்டு இந்த டுபாக்கூர் மீடியாக்கெல்லாம் 1-to-1 பேட்டி. இதில் ஒரு மீடியாக்காரன் டெல்லியில் போய் எடுக்கிறான். இவனை கூப்பிட்டா அடுத்த நாள் இங்கே வரப்போகிறான். இவர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இவர் டெல்லியில் இருக்காராம். இவரை போய் ஸ்பெஷல் பேட்டி எடுக்கிறக்கு அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆதவர்ஜனா பெரிய ஆள் போல், அவரை இப்போ பிஸியாக இருக்கார் போல் டெல்லியில், அவரை போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி எடுக்கிறாங்கன்னா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்காக வேணுன்னே டெல்லியில் போய் ரூமை போட்டு உட்காந்துக்கிட்டு என்ன
இங்கே இருக்க ரிப்போர்ட்டர் இங்கே கேமராமேனுக்கு காசை கொடுத்து கம்பெனி காசை கொடுத்து அவங்க 2 பேரும் கூப்பிட்டு அங்கே வச்சு பேட்டி. இவர் பெரிய புடலங்காய் பிடிங்கி இவரை டெல்லியில் வச்சு இவர் பெரிய தேய்ச்சி எவ்வளோ பெரிய காமெடி பாருங்கள். இந்த மீடியாக்காரங்க பண்ணுறதும் சரி, இந்த காமெடி அமாவாசை பண்ணுறதும் கடைசியில் இந்த அமாவாசையை இப்போ வீட்டை விட்டே துரத்தி விட போகிறாங்க. அரசியல்ன்றதை அடுத்து இருக்கட்டும், 2026 வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. 26 எலெக்ஷனுக்குள்ளே இல்லை, இப்போ ஒரு வாரம் 10 நாளில் வீட்டுக்கு இனிமேல் வராதுன்ற மாதிரி சொன்னதான் நமக்கு தகவல் வருது. வீட்டுக்கு இனிமேல் வந்துடாத, உன் இஷ்டத்துக்கு நீ அரசியல் பண்ணணும், எதா பண்ணணும்னா எங்கள் பேரை இழுக்கக்கூடாது, இங்கே வீட்டுக்கு வரக்கூடாது, சோறு திங்க வரக்கூடாது, நீ எங்கேயோ சாப்பிட்டு ஏதோ ரூமை போட்டு தங்கிங்க, 2026 நீ ஜெயிச்சு எதா பண்ணனா கூட ஓன்ட்டு நாங்கள் வரமாட்டோம். அதுக்கப்புறம் மனம் திருந்துனா 2026 அப்புறம் தோற்று அதுக்கப்புறம் அரசியலெல்லாம் விட்டுட்டு வந்தால் இந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி சொன்னதாக தகவல் வருது. ஸோ அதுதான் இந்த ட்விட்டு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். எனவே ஒரு அரசியல் அனாதை அமாவாசையை மொத்தமாக குடும்பத்திலே முடிச்சு கட்டுறாங்கன்றதை பார்க்க முடியுது. விஜய் கட்சிக்கு ஆரம்பத்தில் எப்படி ஒரு ஐடியா அப்படின்றதே நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் என்னன்னா பலூனை காணான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்றான். அந்த மாநில பொதுச் செயலாளர்னு ஒரு ஆள், அந்த ஆள் என்ன பண்ணுறான், உனக்கு பலூன் நான் வாங்கி தரேன் தம்பி, அழுகாத, இல்லைன்னா 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி பலூன் வாங்கி தரேன்றான். நீ கட்சி நடத்துகிறீங்களா என்னையா நடத்துகிறீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு அந்த கட்சி. தலைவன் சூப்பர் தலைவன், எல்லாருக்குமே தெரியும் விஜயை பற்றி. ஸோ அந்த கூமுட்டைங்க பூரா ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல குழுமி இருக்குது. இது பூராத்தையும் 2026 அப்புறம் அடித்து ஆட்டையை கழிச்சு ஓடி போயிடும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் முதல் பலி வந்து இந்த ஆதவ அர்ஜுனா வீட்டை விட்டு துரத்தி விட்றாங்க. இப்போ வீட்டை விட்டு துரத்தி விட்டால் காசுக்கு வழி இருக்காது. காசுக்கு வழின்னா இருக்கிறத வச்சு குழப்பம் நடத்தணும் 26 வரைக்கும். விஜயும் காசு தர மாட்டாப்புல. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.